பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு இந்த ஆபிரகாம், சாராள் இவர்கள் 2 பேரை குறித்து ஒரு சத்தியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆபிரகாம், சாராள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்தது. இந்த சாராள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. இந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இனி எனக்கு குழந்தை பிறக்காது, இனி ஆண்டவர் என்னுடைய வம்சத்தை என் மூலமாக விருத்தியாக்க போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 90 வயசாயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஒரு நாள் இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர், நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்னுடைய வேலைக்கார் பெண் ஒருத்தி இருக்கிறா, நீங்கள் அவளோட சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுங்க. அதுதான் என்னுடைய வம்சம், அதுதான் என்னுடைய சந்ததி, அதுதான் என்னுடைய பிள்ளை அப்படின்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரியை தன்னுடைய புருஷனுக்கு மறுமனையாட்டியாய் கொடுத்து ஒரு மிகப்பெரிய தவறை இந்த சாராள் அம்மா செஞ்சிட்டா. ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நிச்சயம் மிகவும் வருத்தம் அடைந்திருப்பார். எனக்கு அன்பானவர்களே, சாராள் அம்மா குழந்தையே பெறக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரா? சாராள் அம்மாவுக்கு இனி வம்சமே விருத்தி ஆகாதா? சாராளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையே தரமாட்டாரா? சாராள் அம்மாவுடைய கர்ப்பத்தை குறித்து கடவுள் கவலையற்று இருக்கிறாரா? சாராள் அம்மாவுடைய கர்ப்பத்து மேலே ஆண்டவருக்கு அக்கறையே இல்லையா? இல்லைங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சாராள் அம்மாவுடைய கர்ப்பத்தின் மேலே ஆண்டவர் மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். ஆனால் இந்த அம்மாவால் அதை விலகி கொள்ள முடியல. இந்த அம்மா என்ன நினைச்சிடுச்சு, என்னுடைய கர்ப்பத்தை கடவுள் அடைச்சிட்டார், இனி எனக்கு குழந்தை பெறுவதற்கு பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சிட்டாளுங்க. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த ஆபிரகாமும் சாராளும் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அபிமெலேக் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். இந்த சாராள் அம்மா மேலே ஆசைப்பட்டு ஒரு நாள் இந்த சாராள் அம்மாவை அடைவதற்கு அவன் முயற்சி பண்ணுகிறான். பாருங்க, கட்டின புருஷனால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் அமைதியாக அங்கே கையை கட்டி நிற்கிறார். எங்கே அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு ஆபிரகாம் ஒரு மூலையில் இருக்கிறார். ஆனால் கடவுள் விட்டாரா? கடவுளுடைய இந்த சாராளுடைய கர்ப்பத்துக்கு களங்கம் வரும்படியாய் கடவுள் விட்டாரா? சாராளுடைய கர்ப்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்று சொல்லி ஆண்டவர் அமைதியாக இருந்தாரா? ஆண்டவர் இல்லைங்க. வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம், நல்லா கவனிங்க, சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்கள் எல்லாம் அடைச்சிட்டாரா. இந்த சாராள் அம்மா கிட்ட ஒருவன் தவறாய் நடக்க முயற்சிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த கர்ப்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாராள் அம்மாவுடைய கர்ப்பத்தின் வழியாய் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவளுடைய கர்ப்பத்தின் வழியாய் வாக்குத்தத்தம் பெற்ற ஈசாக்கு வெளியில் வரப்போகிறார். அவர் மூலமாய், அந்த சந்ததியின் மூலமாய் இந்த உலகத்துக்கே இரட்சகராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியின் வழியாய் தான் வரப்போகிறார். இந்த சாராள் அம்மாவினுடைய கர்ப்பத்தில் தான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த கர்ப்பத்துக்கு களங்கம் வர அவர் விட்டுடுவாரா? கடவுள் அமைதியாக இருப்பாரா? நடந்தது என்ன தெரியுமா? அந்த அபிமெலேக் அப்படின்றவன் தான் சாராள் அம்மா மேலே ஆசைப்பட்டு அந்த அம்மாவை அடைவதற்கு முயற்சி பண்ணான். கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தினார். அபிமெலேக்கு மேலே கர்த்தருக்கு கோபம் வந்தது. சாராள் அம்மாவுடைய ஒரு
அத்தையுடைய கர்ப்பத்தின் நிமித்தம் அந்த அபிமெலேக்கினுடைய வீட்டாருடைய அத்தனை கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைத்து போட்டாரங்க. வசனம் சொல்லுது. இப்ப சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, சாராள் அம்மாவுடைய கர்ப்பத்து மேல கடவுள் அக்கறை இல்லாமல் இருக்கிறாரா? அந்த அம்மாவுடைய கர்ப்பத்தை அவர் அடைத்து போட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரா? சாராள் அம்மாவுடைய வம்சம் இனிமேல் விருத்தியே ஆகாதா? குழந்தையே பிறக்காதா? இல்லைங்க. சாராள் அம்மாவுடைய கர்ப்பத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு குடும்பத்தினுடைய அத்தனை கர்ப்பங்களையும் அடைத்து போட்டார். காரணம், சாராள் அம்மாவுடைய கர்ப்பம் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தமானது. அதில் விசேஷ விதமான ஒருவர் வரப்போகிறார். அதற்காகத்தான் அவ்வளவு கரிசனையோட கடவுள் சாராள் அம்மாவுடைய கர்ப்பத்தை பார்த்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சாராள் அம்மாள் போல தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் என்னை குறித்து எந்த வித அக்கறையும் அவருக்கு இல்லை, என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு கவலையே இல்லை, அக்கறையே இல்லை, என் வாழ்க்கையில் இனி ஒரு வளர்ச்சியே வரப்போகிறதில்லை, ஆண்டவர் அதை குறித்து எதுவுமே கண்டுக்கலை அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, சாராளின் தெய்வம்தான் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தெய்வம்தான் இன்றைக்கும் அதே வல்லமையோட உன் மேலே, உன் குடும்பத்து மேலே, உன் பிள்ளைகள் மேலே, உன் வாழ்க்கையின் மேலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார். அவர் கவலைப்படலன்னு மாத்திரம் நினைச்சிடாத, என்ன அவர் கண்டுக்கலன்னு மாத்திரம் நீ நினைச்சிடாத. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சாராள் நினைச்சா கர்த்தர் என் கர்ப்பத்தை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு தன் புருஷனுக்கு தன்னுடைய வேலைக்காரியை கொடுத்து கடவுளுக்கு விரோதமான காரியத்தை சாராள் அம்மா செஞ்சிட்டா. ஆனாலும் சாராள் அம்மா மேல கர்த்தருக்கு வருத்தம் இருந்தாலும் சாராள் அம்மாவை கர்த்தர் கைவிடலை. குறித்த காலத்தில் இந்த 90 வயதான இந்த சாராள் அம்மாவுக்கு கடவுள் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாருங்க. இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு அன்பானவர்களே, இதை தான் நான் உங்கள் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். உன் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. உன் அடைப்பட்டிருக்கிற கர்ப்பம் திறக்கப்படுவதற்கு ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. உன் புருஷன் மனம் திரும்புவதற்கு ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. உன் பிள்ளைகள் மனம் திரும்புவதற்கு ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. அந்த குறித்த நேரத்தில் நிச்சயம் இறைவன் இறங்கி வருவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். சாராளுடைய வாழ்க்கையை மாற்றினவர் 90 வயசுல சாராளுடைய கர்ப்பத்தின் மூலமாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவரால் செய்ய முடியும் என்று சொன்னார். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற, உன் தோல்விகளை மாற்ற, ஒருவேளை சாராள் போலயே உன் கர்ப்பம் குழந்தை பெற முடியாத சூழ்நிலையில் ஒருவேளை இருக்குமானால் மனம் தளராம கொஞ்ச நாட்கள் பொறுமையோட நீ சொல், என் வாழ்க்கையை மாற்ற என் ஆண்டவரால் முடியும், என் குடும்பத்தின் இந்த சூழ்நிலையை மாற்ற என் ஆண்டவரால் நிச்சயம் முடியும் என்று ஒரு வைராக்கியத்தோட, ஒரு விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட நீ காத்திரு. சாராளுடைய கர்ப்பத்திற்கு ஒரு நாளை கர்த்தர் குறித்தது போல உன் வாழ்க்கைக்கு, உன் கடன் பிரச்சனைக்கு, உன் கர்ப்பத்திற்கு, உன் கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் வரும் பொழுது உன் கர்ப்பம் திறக்கப்படும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் போராட்டத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வரும், உன் கண்ணீர் அன்றைக்கு துடைக்கப்படும். கவலைப்படாத, கர்த்தருக்காக காத்திரு. ஆனால் எப்பவுமே வாயை திறந்து ஆண்டவர் என்னை மறந்துட்டார்னு மட்டும் சொல்லாத, என்ன அவர் நினைக்கலன்னு மாத்திரம் சொல்லாத, என்னை மறந்துட்டார்னு மாத்திரம் சொல்லாத. சாராளுடைய கர்ப்பத்தை நினைவு கூர்ந்தவர் உன்னையும் நினைவு கூறுவார், உன்னையும் நினைவு கூறுவார். காரணம், நீ அவருடைய மகன், நீ அவருடைய மகள். உனக்கு ஒரு நாள் குறித்து வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு நாள் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாளில் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்கும், உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்கும். செய்தி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா?
வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறவங்க, வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு செய்தியை நீங்கள் அனுப்பி கொடுங்க. அவருடைய வாழ்க்கையும் நிச்சயம் மாறும். காட் பிளஸ் யூ.